ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செல்வி இந்தாங்க, அப்படியே எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க. அண்ணே இந்தாங்க. கொடுமா. அண்ணே, நான் நேத்தே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நாம கடை திறந்திருக்கோம், அத்தை மாமா எங்க ஆளையே காணுமே? ஒருவேளை ஊருக்கு போயிட்டாங்களோ? தெரியல பூஜா, நானும் போன் பண்ணி கேட்டேன். இன்னைக்கு வரேன்னு சொல்லிருந்தாங்க, ஆனா இன்னும் ஆளை காணோம். அண்ணி, ஒருவேளை நீங்க அவங்க பேச்ச கேட்காததுனால கோவமா இருக்காங்களோ? பூஜா, அவங்களுக்கு செல்வி மேல எந்த கோபமும் கிடையாது, வருத்தம் தான். ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும், அதான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, வந்துருவாங்க. நீ வாயை வேடிக்கை பார்க்காம ஏதாவது வேலை இருந்தா பாரு. அண்ணே, காலையில என்னோட வேலை முடிஞ்சது. இப்போ வீட்டுக்கு போய் நைட் டிஃபனுக்கு ரெடி பண்ணணும், அது மட்டும் தான் பாக்கி. பூஜா, நீ வீட்டுக்கு கிளம்பு. அரிசி மாவு எல்லாத்தையுமே ஊற போட்டுரு, வடைக்கு மட்டும் ஆட்டி வச்சிரு. நான் வந்து வடை போடுறேன். சரி அண்ணி. அப்ப நான் கிளம்புறேன். ஆமா, கடையை நீங்க பாத்துப்பீங்கல்ல, இல்ல நான் இருக்கணுமா? அம்மா தாயே, உங்க அண்ணி சொன்ன வேலையை மட்டும் பாரு. பக்கோடாவும் வினோத்தும் மார்க்கெட் போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நீ சீக்கிரமா கிளம்பு, நானும் செல்வி பாத்துக்கிறோம். அண்ணே, என்னையே விரட்டுறியா? நான் போனதும் நீ அண்ணி கூட ரொமான்ஸ் பண்ணணுமா? ஆமா, உங்க அண்ணன் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் நீ சாப்பிட்டு கிளம்பு. சரி அண்ணி, நான் உங்களுக்கும் அண்ணனுக்கும் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க, நானும் சாப்பிடுறேன். இரு, நான் வீட்டு சாவி கொடுக்கறேன். இந்த பூஜா, பாத்து போயிட்டு வரேன் அண்ணி. செல்வி அங்க வந்திருக்காங்க பாருங்க. அக்கா, என்ன சாப்பிடுறீங்க? இட்லி குடுமா? சரி. ஏங்க, அங்க பாருங்க, அந்த கடை தான். வாங்க. ஏய், இங்க விட முடியாது, வண்டியை ஓரமா விட்டு வருவோம். செல்விமா. அப்பா வாங்கப்பா, வாங்க. உங்களை பத்தி தான்ப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. அப்பா, என்னப்பா நேத்தே வரேன்னு சொன்னீங்க, ஏன் வரல? அது வந்துமா. என்னப்பா, ஏதோ சொல்ல வந்து அப்படியே அமைதியாயிட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல செல்வி, நேத்து இங்க வரதான் கிளம்பணும். ஆனா அதுக்கப்புறம் உங்க அப்பா நாளைக்கு போலான்னு சொல்லிட்டாரு. ஏன் மாமா, என்னாச்சு? மாப்பிள, நீங்களும் செல்வியும் திருமாப்பிள கடை இருக்க வருவாருன்னு நம்பிக்கையோட இருந்தீங்க. ஒருவேளை திருமாப்பிள மனசு மாறி இங்க வர்றப்ப நானும் உங்க அத்தையும் இங்க இருந்தா கோவில வச்சு கீர்த்தி சொன்ன மாதிரி குடும்பத்துல இருந்து உங்களை பிரிச்சு கூட்டிட்டு வந்து இங்க எங்க கூட சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைச்சு அவர் எதுவும் பிரச்சனை பண்ணிருக்கூடாதல்ல மாப்பிள, அதான் வரல. எங்களை எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, கஸ்டமர் வராங்க பாருமா. வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க? ஒரு செட்டு பூரி விடுமா. இருங்க, எடுத்துட்டு வரேன். மாப்பிள, கடை நல்லா இருக்கு மாப்பிள.
ஆனா கொஞ்சம் சின்னதா இருக்குல்ல? ஏதோ எங்களால முடிஞ்சது மாமா. ஏழைக்கேத்த இல்ல உருண்டை. ஏங்க கடை எவ்வளவு பெருசா இருந்தா என்ன மாப்பிள, டேஸ்ட் தான் முக்கியம். அதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது.